மனசு எப்போவாச்சும் ஒரு நிமிஷம் கூட ஓயாம ஒரே எண்ணங்கள் புயல் மாதிரி சுத்தி சுத்தி அடிச்சிருக்கா? அந்த மாதிரி ஒரு அமைதி இல்லாத மனசுக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும்? அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மனசுல ஒரு பாரம், ஒரு கவலை. இத அனுபவிச்ச எல்லாருக்குமே இந்த கேள்வி ரொம்ப நல்லா புரியும். இந்த கவலையில இருந்து மனசுக்கு நிம்மதி எங்க தான் கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இதுதான் நாம இன்னைக்கு அலச போற முக்கியமான ஒரு விஷயம். சரி, முதல்ல நாம இந்த அமைதியற்ற மனம்னு சொல்றோமே, அதனா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காம ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த மனசுக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குது? முதல்ல கவலை. இது ஒரு மாதிரி பிடிவாதமான எண்ணம் இல்லையா? நம்மள விட்டு போகவே போகாது. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த யோசிச்சு ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி நம்மள ஒரு இடத்துலயே சுத்த வைக்கும். இப்போ இந்த கவலைங்கிற நெருப்புல சந்தேகத்தை ஊத்துனா எப்படி இருக்கும்? அதான் இங்க நடக்குது. நம்ம மேலேயே நமக்கே சந்தேகம் வரும். நம்மளோட முடிவுகள், நம்ம திறமை எல்லாத்தையும் அது கேள்வி கேட்கும். இதனால அந்த கவலை சுழற்சி இன்னும் வேகமா சுத்தும். இதோட விளைவு ஒரு விதமான நிம்மதி இல்லாத தன்மை. ஒரு இடத்துல உட்கார முடியாது. நம்ம மனசுக்குள்ளேயும் சரி உடம்புலயும் சரி ஒரு மாதிரி தவிப்பாவே இருக்கும். எப்பவுமே ஏதோ சரியில்லை, ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதுங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். சரி, இந்த நிலைமையிலேருந்து வெளியே வர நாம எல்லாருமே முயற்சி பண்றோம். ஆனா நம்ம பயன்படுத்துற வழிகள் எல்லாம் நிஜமாவே வேலை செய்தா? வாங்க பார்க்கலாம். பாருங்க, இது ஒரு சுழற்சி மாதிரி. முதல்ல கவலைய மறக்கிறதுக்காக நம்ம கவனத்தை வேற எங்கேயாச்சும் திருப்புறோம். போனை நோண்டுறது இல்ல வேற வேலையில மூழ்கி போறது. அடுத்து அந்த கவலையான எண்ணங்களையே வேணான்னு தள்ளி வைக்கிறோம். அது பாட்டுக்கு போயிடும்னு நினைக்கிறோம். அதுவும் வேலை செய்யலைன்னா உட்கார்ந்த ஒரேடியா யோசிச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலான்னு பாக்குறோம். ஆனா கடைசியில என்ன ஆகுது? அந்த கவலை முன்ன விட இன்னும் பவர்ஃபுல்லா திரும்பி வருது. எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே வந்து நிக்கிறோம். இது இன்னும் மனச கஷ்டப்படுத்தும். அப்போ நாம வழக்கமா செய்யற இந்த விஷயங்கள் எதுவுமே வேலை செய்யலன்னா வேற என்னதான் வழி? இங்கதான் ஒரு பழமையான ஞானம் நமக்கு முற்றிலும் ஒரு வித்தியாசமான வழிய காட்டுது. இது எதை பத்தி பேசுதுன்னா, ஒரு நங்கூரத்தை பத்தி. நம்ம மனசுங்கிற கப்பல் கவலைங்கிற புயல்ல சிக்கும்போது நம்மள நிலையா நிறுத்துற ஒரு நங்கூரம். அது எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, ரொம்ப நிலையான, தொனித்துவமான, எது கூடயும் ஒப்பிட முடியாத ஒரு விஷயமா இருக்கணும். அது கூட நம்மள நாம இணைச்சுக்கணும். ஒப்பற்றவரின் திருவடிகளைச் சார்ந்தவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு மனக்கவலையை நீக்குவது கடினம். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா, மனக்கவலையிலிருந்து வெளியே வர வழி அதோட சண்டை போடுறதில்ல. ஆனா அதை விட ரொம்ப வலிமையான ஒண்ணு கூட நம்மள இணைச்சுக்கிறது தான் வழிங்குது. இந்த யோசனை நமக்கு ஒரு தெளிவான வழிய காட்டுது. சரி, அப்போ கவலையா இருக்கிற ஒரு மனநிலையிலிருந்து நிம்மதியான ஒரு மனநிலைக்கு போறதுன்னா அது எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, 2 விதமான மனநிலைக்கு இருக்கிற வித்தியாசத்தை. ஒரு பக்கம் கவலையான மனசு. அது புயல்ல மாட்டின படகு மாதிரி தள்ளாடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நங்கூரமிட்ட மனசு. அது துறைமுகத்துல பாதுகாப்பா நிக்கிற கப்பல் மாதிரி ரொம்ப அமைதியா நிலைச்சு நிக்குது. அப்போ நங்கூரமிடுதல்னா என்ன அர்த்தம்? நம்ம கவனத்தை நம்மள சுத்தி இருக்கிற குழப்பத்திலிருந்து எடுத்து நிலையான ஒரு விஷயம் மேல வைக்கிறது. அந்த உடனடி உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு வேறொன்றின் மீது நம்பிக்கை வைக்கிறது. மனசளவுல அந்த நிலையான மூலத்தோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறது. இதுதான் விஷயம். பாருங்க, இந்த பழமையான ஞானம் நமக்கு ஒரு பதில மட்டும் கொடுக்கல, அது நம்மளையே நமக்குள்ள பார்க்க சொல்லுது. சுருக்கமா சொல்லப்போனா, மனக்கவலையிலிருந்து நிம்மதி வேணும்னா நிலையான, ஒப்பிட முடியாத ஒரு மூலத்தோட நம்மள நாம இணைச்சுக்கணும். மன அமைதிக்கான சாவி நமக்கான அந்த தனிப்பட்ட நங்கூரத்தை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கு. இந்த உரையாடல் முடிக்கும்போது இந்த ஒரு கேள்விய உங்ககிட்டயே நான் கேக்குறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில வர்ற புயல்களுக்கு நடுவுல உங்கள நிலை தடுமாறாம பாதுகாக்கிற அந்த ஒப்பில்லாத நங்கூரம் எது?